கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடினியற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளேன். தேவன் அருளி அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த 10 மாதமும் நம்மை கண்ணின் மணியை போல பாதுகாத்து புதிய மாசத்துக்குள்ளே நம்மை அழைத்து கொண்டிருக்கிறார். அழைத்து கொண்ட தேவனுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன். இந்த மாசத்திலும் தேவன் நமக்கு தருகிற வாக்குத்தத்தம் யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 5 முதல் 8 ஆகிய வசனங்கள். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்டு கொடியை போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்கினியிலே போடுகிறார்கள், அவைகள் எரிந்து போகும். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீசராய் இருப்பீர்கள். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த மாசத்துக்காக தேவன் நமக்கு தருகிற வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. 24 மணி நேரமும் நம்ம கூட கர்த்தர் இருக்கும் போது நம்ம செய்யற எல்லா காரியங்களும் வாய்க்கும். நம்ம குடும்ப காரியம், வேலைக்கு போற காரியங்கள், வியாபாரம், எல்லா காரியத்திலுமே கர்த்தர் கூட இருக்கணும். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில நஷ்டம், பிரச்சனைகள், போராட்டங்கள், நிறைய காரியங்களுக்கு பின்னாடி என்ன சொல்லி பார்க்கும்போது ஒண்ணு கர்த்தரை மறந்து வாழ்ந்துட்டு இருப்பாங்க, அப்படி இல்லைன்னா கர்த்தரை விட்டு விலகி வாழ்ந்துட்டு இருப்பாங்க, இல்லைன்னா தேவனோட வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. சில குடும்பத்திலே கர்த்தரையே மறந்துருவாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்களோட வாழ்க்கையில பிரச்சனைகள் ஒன்று ஆரம்பிக்கும். அப்ப இந்த நவம்பர் மாசத்திலே கர்த்தருடைய பிள்ளைகள் ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் அறிந்து கொள்ளணும். நம்ம கூட கர்த்தர் இருக்கணும். நம்ம கூட கர்த்தர் இருக்கணும் அப்படின்னா நம்ம தேவனோட வார்த்தையிலே நிலைத்திருக்கணும். நம்ம தேவனோட வார்த்தையிலே நிலைத்திருக்கணும் அப்படின்னா அவருடைய வார்த்தையை நாம் கை கொள்கிற பிள்ளைகளா இருக்கணும். வசனத்தின்படி நம்முடைய வாழ்க்கை இருந்தால் நம்முடைய வாழ்க்கையிலே நம்ம என்னெல்லாம் செய்யறோமோ அது எல்லாமே ஆசீர்வதிக்கப்படும். இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் நம்ம கூட வர வேண்டும் என்றால் அழகா சொல்றாரு, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால். அவருடைய வார்த்தையை நம்ம இதயத்துக்குள் நிலைத்திருக்குமானால் நம்ம எந்த காரியத்துக்காக ஜெபிக்கிறோமோ அந்த காரியத்தை கர்த்தர் நமக்கு அங்கீகரித்து ஆசீர்வதித்து தருவார். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். எப்படி ஒரு திராட்சை செடி கொடியோட இருக்கோ, கொடி செடியோட இருக்கோ, இணைந்து இருக்கணும். தனித்தனியா இருந்துச்சுன்னா காஞ்சு போயிடும். நம்ம வாழ்க்கை கிறிஸ்துவோடு, நம்ம கிறிஸ்துவுக்குள்ள இருக்கணும், அவர் நமக்குள்ள இருக்கணும். அவ்வளவுதான். அவரோட வார்த்தை நமக்குள்ளே நிலைத்து இருக்கணும். அந்த வார்த்தையின்படி நம்ம வாழ்க்கை இருக்கணும். இன்று யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ இந்த மாசத்துல ஒரு தீர்மானம் எடுங்க. இந்த வருஷம் முடிய போகுது. ஜனவரி மாசம் 1ஆம் தேதி என்னெல்லாம் நம்ம தீர்மானம் எடுத்தோம் அதே போல இந்த வருஷம் நம்மளோட வாழ்க்கை இருக்கா? இந்த நவம்பர் மாசம், டிசம்பர் மாசம் முடியறதுக்குள்ள நம்மளோட வாழ்க்கையில இந்த வருஷம் ஜனவரி மாசம் என்னெல்லாம் தீர்மானம் எடுத்தோம் அது எல்லாம் நிறைவேற்றி முடிக்கணும்னு சொல்லி ஒரு தீர்மானம் எடுங்க. சில குடும்பத்திலே வீட்டில் உள்ள காரியங்கள், குடும்பத்துடைய காரியங்கள் எதையாவது போட்டு எப்பொழுதுமே யோசிச்சுட்டே இருப்பாங்க. இந்த நவம்பர் மாசத்துல
அப்பா உங்க வார்த்தை எனக்குள்ள இருக்கணும்ப்பா, நீங்க எனக்குள்ள இருக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லி தேவனோட வார்த்தைக்குள்ள ஒரு மனுஷன் வந்தாச்சுன்னா போதும், உங்களோட வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும், என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால், அப்ப 24 மணி நேரம் கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருடைய வார்த்தையில நிலைத்திருந்தால் மிகுந்த கனி கொடுக்க முடியும். மிகுந்த கனி கொடுக்கணும் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில கர்த்தரை விட்டு எங்கேயுமே தள்ளி போயிடக்கூடாது. பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளணும், எனக்கு இந்த மாசம் முழுதும் ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னா 24 மணி நேரம் வாழ்க்கையிலே 24 மணி நேரம் என் கூட கர்த்தர் இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு காரியம், அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை, அப்படிப்பட்ட ஒரு தீர்மானம், அப்படி நம்ம யோசித்தால் நம்ம செய்கிற எல்லாமே ஆசீர்வாதமா இருக்கும், மிகுந்த ஆசீர்வாதமா இருக்கும். அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? என் கூட நீங்க இருங்கப்பா, இந்த மாசம் முழுதும் என் கூட நீங்க இருங்கப்பா, அதை ஸ்ட்ராங்கா சொல்லணும். ஏன்னா சில குடும்பத்துல வாக்கு தத்தம் ஜனவரி மாசம் 1ஆம் தேதி வாக்கு தத்தம் எல்லாருக்கும் தேவன் கொடுத்திருப்பாரு. அந்த வாக்கு தத்தம் இன்னைக்கு தேதியில பார்த்தா மறந்து போயிருக்கும் நிறைய குடும்பத்துல. இப்ப அப்படி அந்த அளவுக்கு பிஸியா போயிட்டு இருக்கிறாங்க. அன்னன்னைக்கு ஒரு பாடு, அன்னன்னைக்கு ஒரு பிரச்சனை, அன்னன்னைக்கு ஒரு போராட்டம், இப்படி ஒவ்வொரு குடும்பத்திலையும் பல சூழ்நிலைக்கு நடுவில் தான் இணைந்திருக்கிறீங்க. என்னுடைய வாழ்க்கையில கூட நானும் இந்த பூமியில தான் வாழ்றேன். பல சூழ்நிலை தான் நானும் போயிட்டு வந்துட்டு இருக்கேன். ஆனாலும் தேவனுடைய சமூகத்தில் வரும்போது எனக்கும் தேவனுக்கும் உள்ள உறவு எப்படி இருக்கு? என் இருதயத்துக்குள்ளே தேவனோட வார்த்தை இருக்கா? நான் ஜெபிக்கும் போது என்னுடைய ஜெபத்துக்கு பதில் வரணும் அப்படின்னா நான் எந்த அளவுக்கு தேவனோடு இருக்கிறேன்? பரலோகம் எல்லாருமே பார்த்துட்டு இருக்கோம். யாரெல்லாம் ஆன்லைன் மூலியமா இணைந்துக்கிறீங்களோ உங்க இருதயம் தேவனோடு இருக்கா? ஒரு 19 வயசு ஒரு வாலிப மகள் கண்ணீரோடு ஜெபிக்க வந்தா. என்னன்னு சொல்லி கேட்டேன். நான் மயங்கி விழுந்துட்டேன், எனக்கு நைட்டு ஃபுல்லா தூக்கம் இல்லை, நான் சின்ன வயசுல இருந்து பயப்படுவேன், எனக்கு அடிக்கடி பயம் வருது, நான் எப்படி ஜெபிக்கணும் எனக்கு தெரியாது. கிறிஸ்துமஸ் மாசத்துல எனக்கு ஒரு குடும்பத்துல பைபிள் கொடுத்தாங்க, புதிய ஏற்பாடு கொடுத்தாங்க. அது எங்க வீட்டில் வச்சிருக்கேன். எங்க அம்மா அப்பா வேலைக்கு போயிடுவாங்க, என் தங்கச்சி படிக்க போயிடுவா, நான் வீட்டிலேயே இருப்பேன். ஒரு நாளைக்கு குறைஞ்சது 7 மணி நேரம் 8 மணி நேரம் செல்போன்ல இருப்பேன். அப்படின்னா காலேஜ் படிக்கிற பிள்ளை தான், காலேஜ் படிக்கிற நேரத்தில் காலேஜ் படிச்சிருவா. ஆனால் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் 7 மணி நேரம் 8 மணி நேரம் செல்போன். அந்த 7 மணி நேரம் 8 மணி நேரம் வேற வேற வெப்சைட்டுக்குள்ள போய் அவரோட வாழ்க்கையில பல மணி நேரம் வேஸ்ட் ஆயிருது. அப்போ அந்த மகளுக்கு ஆலோசனை கொடுக்கும்போது கையில பைபிள் எடுத்து வாசி, ஜெபம் பண்ணு, தேவனோடு பேசு, உன்னுடைய வாழ்க்கை மாறும். உன் இருதயத்துக்குள்ளே தேவையில்லாத உலக காரியங்கள் வேண்டாம், நீ பரலோகத்தோடு தொடர்பு கொள்ளணும். அந்த மகளுக்கு ஆலோசனை கொடுத்து ஜெபிக்க தேவன் கிருபை செய்தார். இந்த மாசத்திலே என் இருதயம் தேவனோடு இருக்கணும், என் இருதயத்துக்குள்ளே பிதா குமாரன் பரிசு ஆவியான வரணும். அப்படின்னா என் இருதயத்துக்குள்ளே தேவையில்லாத எந்த ஒரு காரியம் வந்துடக்கூடாது. ஒருவன் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால், அப்ப அவருடைய வார்த்தை நம்ம இதயத்துக்குள்ள இருக்கும் போது பிதா குமாரன் பரிசு ஆவியான நமக்குள்ளே இருப்பார். நம்ம மிகுந்த கனி கொடுக்கல முடியும். மிகுந்த கனி கொடுக்கணும் அப்படின்னா வேற தேவையில்லாத எந்த ஒரு மைண்ட் செட்டிங் வேண்டாம். இந்த உலகத்துல அழிஞ்சு போற காரியம் வேண்டாம். கர்த்தருக்காக நம்மளோட வாழ்க்கை இருக்கணும். 24 மணி நேரம் வாழ்க்கை இந்த உலகத்துக்காக ஓடுற ஒரு வாழ்க்கை இருக்கக்கூடாது, பரலோகத்துக்காக ஓடக்கூடிய வாழ்க்கை. கொஞ்சம் வருஷம் தான் அந்த பூமியில வாழ போறோம். ஒரே வாழ்க்கை தான், அது கர்த்தருக்காக இருக்கட்டும். காலம் கடைசியா இருக்கு, எந்த நேரத்துல என்ன நடக்கும் தெரிய மாட்டேங்குது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் எல்லாரும். இதுக்கு நடுவுல தேவனுடைய சமூகத்திலே குடும்பமா நம்ம ஜெபிக்கும் போது கண்டிப்பாக ஆசீர்வதிப்பார். காலைவேளை யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ
பக்கத்தில் சர்ச் இருக்கா? சர்ச்சில் போய் என்னோட சமூகத்தில் போய் காணிக்க போட்டு ஜெபம் பண்ணிட்டு வாங்க. இந்த மாதம் ஃபுல்லாக உங்கள் வார்த்தைக்கு நான் கீழ்ப்படியணும்ப்பா, உங்கள் வார்த்தை என் இதயத்துக்குள்ளே இருக்கணும்ப்பா, என்னை ஆசீர்வதிங்கப்பா அப்படின்னு சொல்லி தேவனோட சமூகத்தில் தாழ்த்தி ஜெபிங்க. என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. இந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. நம்ம கூட இயேசு கிறிஸ்து 24 மணி நேரம் இருந்தா மட்டும்தான் நம்ம வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். நம்ம வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னா தேவையில்லாத எந்த ஒரு காரியமும் நமக்கு வேண்டாம். நிறைய காரியம் இருக்கு இந்த உலகத்துக்குள்ளே. எங்க பார்த்தாலும் பாவம் பெருகி இருக்கு, எங்க பார்த்தாலும் அக்கிரமம், எங்க பார்த்தாலும் லஞ்சம், இஷ்டம் போல ஒரு வாழ்ற வாழ்க்கையா இருக்கு. இப்படிப்பட்ட காலத்திலே நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். செய்யப்படும் அப்படின்னா அப்படியே தந்துருவார்னு அர்த்தம். அப்ப நம்ம அந்த அளவுக்கு தேவனுடைய வார்த்தையிலே நிலைத்திருந்தால் நம்ம மிகுந்த கனி கொடுக்கிற பிள்ளைகளா இருக்க முடியும். பிதா மகிமைப்படுவார், நம்ம அவருக்கு சீசராக இருப்போம். ஆனா நம்ம ஒரே ஒரு காரியம் மட்டும்தான் யோசிக்கணும். நம்ம அவருடைய வார்த்தையில நிலைத்திருக்கிறோமா? இந்த மாசம் நிலைத்திருக்க அர்ப்பணிப்போமா? நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். கொடி திராட்சை செடியோடு இணைந்து இருக்கணும். ஒரு கொடி இருக்கு அப்படின்னா திராட்சை செடியோடு இணைந்திருக்கும் போதுதான் அந்த கொடிக்கு நல்லா இருக்கும். அந்த திராட்சை செடியை விட்டுட்டு அந்த கொடி கொஞ்சம் வெளியே வந்துட்டு அப்படின்னா காஞ்சிரும், ட்ரையான ஒரு வாழ்க்கையா மாறிடும், உலர்ந்து போன ஒரு வாழ்க்கையா மாறிடும். அதுக்கப்புறம் உள்ள வாழ்க்கையில பார்த்தா சமாதானமே இருக்காது. ஒரு குடும்பத்துல எப்போ பிரச்சனை ஆரம்பிக்கி அப்படி சொல்லி கொஞ்சம் நம்ம நிப்பாட்டி லைட்டா பார்த்தாச்சு அப்படின்னா கர்த்தரை மறந்தாலோ இல்ல கர்த்தரை விட்டு தள்ளி போனாலோ எங்க போனாலும் ஆபத்து தான். உலர்ந்து போன ஒரு வாழ்க்கையா மாறி. அதான் அழகா எழுதப்பட்டிருக்கு, நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்ன, என்னோட வாழ்க்கை இயேசு கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்ட வாழ்க்கை, அதனால மிகுந்த கனி. என்னோட வாழ்க்கை இயேசு கிறிஸ்து விட்டு எப்போ கொஞ்சம் வழி விலகுதோ உடனே பிரச்சனை ஆரம்பிச்சிட்டு. எப்படி ஆரம்பிச்சிட்டு அப்படின்னா, ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியை போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். உலர்ந்து போன ஒரு வாழ்க்கை. அப்ப இயேசு கிறிஸ்து இல்லாத வாழ்க்கை, உலர்ந்து போன ஒரு வாழ்க்கை. அக்கினியிலே போடுகிறார்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. அவைகள் எரிந்து போகும். அவனோட வாழ்க்கையில ஆசீர்வாதம் இல்லாம காணாம போயிடுவாங்க. அப்போ ஒரு குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும் அப்படின்னா இயேசு கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. இப்ப நிறைய குடும்பத்துல என்ன நடக்கு அப்படின்னா செல்போனோடு இணைக்கப்பட்ட வாழ்க்கையா இருக்கு. செல்போன் இல்லைன்னா தூக்க வரமாட்டுக்கு. செல்போனுக்கு ஏதாவது ஆச்சுன்னா இவங்களுக்கு ஏதாவது ஆயிடுது. ஏன்னா செல்போன்ல அவ்வளோ வச்சிருப்பாங்க, பல வீடியோ வச்சிருப்பாங்க, பல காரியங்கள் ஒளிச்சு வச்சிருப்பாங்க. செல்போனுக்கு ஏதாவது ஆச்சுன்னா இவங்களுக்கு காய்ச்சலே வந்துடும். ஏன்னா செல்போனோடு இணைந்து இருக்கிறாங்க. இதான் இப்ப இந்த கடைசி காலத்துல இப்ப ஜனங்கள் போயிட்டு இருக்கிறாங்க. ஆனா கர்த்தருடைய பிள்ளைகள் நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கணும் அப்படின்னா இயேசுவோடு இணைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. அதான் நமக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை. இந்த மாசத்திலே தேவன் நமக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை என்ன அப்படின்னா, என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. நம்ம எதை செஞ்சாலும் நம்ம கூட இயேசு கிறிஸ்து இருக்கணும். நவம்பர் மாசம் தேவன் நமக்கு தருகிற வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. நம்ம கூட இயேசு கிறிஸ்து வருவேன் என்று வாக்குத்தத்தம் செய்கிறார். அவர் நம்ம கூட வந்தா மட்டும்தான் ஆசீர்வாதம். படகுல இயேசு இருக்கணும்,
இயேசு வந்த படகு தான் அக்கறைக்கு போய் சேரணும். நம்ம அந்த பக்கம் போய் சேரணும் அப்படின்னா நம்ம கூட இயேசு இருக்கணும். நீங்க நிறைய குடும்பத்துல உலகத்துக்குள்ள ஏதாவது ஒரு காரியத்துல அடிமையில போய் சிக்கி கொண்டு பல மணி நேரம் கத்தரை விட்டு தள்ளி போயிருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட வாழ்க்கையில பார்த்தா சில தேவையில்லாத காரியங்கள், சில தேவையில்லாத பிரச்சனைகளை போய் சிக்கி கொள்றாங்க. அதனால கர்த்தருடைய பிள்ளைகள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா இயேசு கிறிஸ்துவோடு இணைந்திருப்போம், அவருடைய வார்த்தையில நிலைத்திருப்போம். கனியுள்ள ஒரு வாழ்க்கையா இருக்கட்டும். அழகா சொல்லிட்டாரு, என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. இந்த மாசத்திலே நமக்கு ஸ்பெஷலான ஒரு வாக்குத்து தானே தெரியுமா? என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. அவர் நம்ம கூட வருவார். அவர் நம்ம கூட வருவார். இந்த மாசம் கர்த்தர் நம்ம கூட வருவார். நம்ம ஒரே ஒரு காரியம் மட்டும் யோசிக்கணும். 24 மணி நேரம் என் கூட கர்த்தர் வந்துட்டு இருக்கிறாரா அப்படின்னு சொல்லி நம்ம கொஞ்சம் கண்டுபிடிச்சு பார்க்கணும். இந்த மாசத்துக்காக ஜெபிப்போமா? கண்களை மூடி இருக்கிற இடத்துல முழங்கால் படிட்டு இந்த மாசத்துக்காக நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்புடன் அந்த பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவையும் நன்றி எடுத்து துதிக்கிறோம், சொல்கிறோம்ப்பா. இந்த நவம்பர் மாசத்தை காண கிருபைக்காக 1000 மடங்கு உமக்கு ஸ்தோத்திரப்பா. இந்த மாசத்தை உங்க பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. 10 மாசம் முழுவதும் எங்களை பாதுகாத்தீங்க, நன்றிப்பா. எத்தனையோ சூழ்நிலையில அப்பா ஒவ்வொரு மாசம் எங்களை அழைத்து கொண்டு வந்தீங்கப்பா, நன்றிப்பா. இந்த 11வது மாசத்துக்குள்ளே எங்க கூட இயேசு கிறிஸ்து இருக்கணும், எங்க வாழ்க்கையில இயேசு கிறிஸ்து இருக்கணும், எங்க கூட நீங்க இருக்கணும்ப்பா. நீங்க இருந்தா மட்டும்தான்ப்பா எங்களோட வாழ்க்கை ஆசீர்வாதம். எங்க கூட நீங்க வருவீங்களாப்பா? எங்க கூட நீங்க வருவீங்களாப்பா? என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. எங்க கூட நீங்க பேசியிருக்கிறீங்க, நன்றிப்பா. ஜெபிக்கிற குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி மூலமா இணைந்திருக்கிற குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படணும். அவங்க இதயத்துக்குள்ள தேவ சமாதானம் வேணும். அவங்களுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படணும். நாங்க கர்த்தருக்காக வாழ்கிற பிள்ளைகளா இருக்கணும். கர்த்தருடைய வார்த்தையில நிலைத்திருக்கிற பிள்ளைகளா இருக்கணும். கர்த்தருக்காகவே வாழ்கிற பிள்ளைகளா இருக்கணும். உலகத்துக்கொத்த வேஷம் எங்களுக்கு வேண்டாம்ப்பா. ஜெபிக்கிற பிள்ளைகளா இருக்கட்டும். அழிந்து போற ஆத்துமாக்கா ஜெபிக்கிற பிள்ளைகளா இருக்கட்டும். எத்தனையோ கோடிக்கணக்கான ஜனங்கள் போதையில, அடிமையில, அசுத்தத்துக்குள்ளே, அருவறுப்புக்குள்ளே, விக்கிரத்துக்குள்ளே, தீட்டான பாவத்துக்குள்ள விழுந்து போய் கிடக்குறாங்கப்பா. அப்படிப்பட்ட ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கிற பிள்ளைகளா மாறட்டும். குடும்பத்துக்காக உத்தரவா எடுத்து ஜெபிக்கிற பிள்ளைகளா மாறட்டும். ஒவ்வொரு குடும்பமும் ரட்சிக்கப்படணும். கர்த்தரை விட்டு வழி விலகுற காரியங்கள் எத்தனையோ காரியங்கள் இருக்கு. எந்த ஒரு காரியத்திலுமே உங்க பிள்ளைகள் போய் சிக்கி கொள்ளக்கூடாது. உங்க பிள்ளைகளுக்கு முன்னும் பின்னுமாக ஒரு பாதுகாப்பு வேணும். தேவ தூதரை நிப்பாட்டுங்க. பிதா, குமாரன், பரிசுத்த நாமத்திலே முத்திரை போட்டு வேலை அடைங்க. இந்த மாசத்தை காண கிருபைக்காக 1000 மடங்கு உமக்கு நன்றி செலுத்திடும். உங்க கிருபை வேணும். இந்த மாசம் முழுவதும் ஓடுறதுக்கு உங்க கிருபை வேணும். எங்க கூட நீங்க வரணும். யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ கர்த்தர் உங்க பிள்ளைகளோட புறப்பட்டு போகணும். எங்களுக்கு கிருபை தாங்க, கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா. அப்பா கிருபை தாங்க, கிருபை தாங்க. எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா. எல்லாரையும் ஆசீர்வதிங்கப்பா. எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வதிங்கப்பா. என் நாமத்து நிமித்தம் எதை கேட்டாலும் சொல்லிக்கிங்களப்பா. இயேசு கிறிஸ்து நாமத்தினால கேட்கிறோம்ப்பா. எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வதிங்கப்பா. உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. ஜெபிக்கிற குடும்பத்தை ஆசீர்வதிங்கப்பா. இந்த மாசத்துக்காக நாங்க வந்து நிக்கிறோம்ப்பா. 10 மாசம் எங்களை பாதுகாத்தீங்களே, நன்றிப்பா, நன்றிப்பா. கிருபையின் காலத்திலே எங்க கூட நீங்க இருக்கிறீங்களே, நன்றிப்பா, நன்றிப்பா. அப்பா நன்றி, நன்றிப்பா, நன்றிப்பா. யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ அக்னி அபிஷேகத்தினால் நிரப்புங்கப்பா. பரிசுத்த ஆவியினால் நிரப்புங்கப்பா.
உம்முடைய வல்லமையினால் நிரப்புங்கப்பா. உம்முடைய பிரசன்னத்தினால மூடுங்கப்பா. உம்முடைய கிருபையினால நிரப்புங்கப்பா. உம்முடைய கிருபை உங்க பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும். சத்துருக்கள் மேற்கொள்ள அபிஷேகத்தினால் நிரப்புங்கப்பா. மான்கால்களை தாங்கப்பா. காண்டாமிருத்தத்து பலனை தாங்கப்பா. கழுகுகளைப் போல செட்டையில விரித்து எழும்புன கிருபை தாங்கப்பா. எங்களை தாழ்த்தீரோம், எங்களை தாழ்த்தீரோம். ரிமஹா துனாஹ பிலாஸ் பிலாரது ஷிபபஹு பிலஹஸ் தினி மஹன் தோட்டோர பலரது ரது ஷபலஹஸ் பிலபலஹது ரிமஹஸ் தினி மிஹ் பிலஹாஷ துரபலஹது. உம்முடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். துனி மிஹ் பிலாஸ் பிலஹு லபிலாஸ் துனி மிஹ் பிலாரது ரிது லாதனா ஹாசி மிஹ் பிலாஸ் பிலாரது ஷிபலஹது நமரஷன் தோட்டோரது ரபலரது ரது நெமிலாதி நெமே சிபோஷி பிலிஹ் பிலாரது சிஹோ லஹா தனரது ஷந்தோட்டோ ரபலஹா சிபி கபோ லிகா லாரதோட்டோ நெமா லபாரதோ ராமௌசிஹா லபிலாசி பிலாது ரஹோ லாரது. வரங்களினால் நிரப்புங்கப்பா. கனிகளினால் நிரப்புங்கப்பா. கிருபையின் வரங்களால் நிரப்புங்கப்பா. ஞான வரங்களால் நிரப்புங்கப்பா. தீர்க்க தரிசன வரங்களால் நிரப்புங்கப்பா. கல்வாரி அன்பினால் நிரப்புங்க. உம்முடைய தழும்புள்ள கரத்தினாலே உங்க பிள்ளை தொட்டு சுகமாக்கி தாங்க. யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ பூரண சுகம் தாங்க, தீர்காயுஸ் தாங்க. கர்த்தர் இந்த நாளிலும் பிள்ளைகளோட கூட இருக்க வேண்டும். இந்த மாசத்திலே தேவையில்லாமல் ஹாஸ்பிட்டல் செலவு போகக்கூடாதுப்பா. ₹1 கூட வேஸ்ட் செலவு போகக்கூடாதுப்பா. எல்லாம் அப்போ அவங்க பிள்ளைகளை அர்ப்பணிக்கணும். எல்லா குடும்பத்திலையும் மிச்சப்படுத்தணும்ப்பா, மீதம் எடுக்கணும்ப்பா. தேவையில்லாம வட்டி போயிட்டு இருக்குப்பா, தேவையில்லாம பைனான்ஸ் போயிட்டு இருக்குப்பா. பல லட்சங்கள் பல கோடிகள் அளவுக்கு கடன் வச்சிருக்காங்கப்பா. பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தர் கூட இருந்து ஒரு அற்புதத்தை நடத்தணும்ப்பா. உங்க பிள்ளைகளோட வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்கணும்ப்பா. எங்களோட அவைகள் எல்லாம் கிறிஸ்துவோட அவையமா மாறட்டும். எங்க உடம்புலோட ரத்தம் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தமா மாறட்டும். எங்க சிந்தனை கிறிஸ்துவோடு இணைக்கப்படட்டும். எங்க இதயத்துக்குள்ளே பிதா குமாரன் பரிசுத்தாவியார் மட்டும்தான் இருக்கணும்ப்பா. உலக கவலையோ உலகத்துல இச்சையான காரியமோ இல்ல பெருமையோ வைராக்கியமோ கசப்போ தீட்டான காரியமோ அருவருப்பான காரியமோ பொய்யான காரியமோ எங்க இதயத்துக்குள்ள வரக்கூடாதுப்பா. உங்க ரத்தத்தினால் வேலை அடங்கிய எங்க இதயத்துக்குள்ளே நாங்க பேசுற வார்த்தை தேவனுக்கு மகிமை செலுத்துற பிள்ளைகளா இருக்கணும். ஒவ்வொரு வார்த்தையிலும் தேவன் மகிமைப்படணும். நற்கிரியை செய்யற பிள்ளைகளா மட்டுமே இருக்கணும். நன்மை செய்யற பிள்ளைகளா மட்டுமே இருக்கணும். சாட்சியுள்ள பிள்ளைகளா மட்டுமே இருக்கணும். கர்த்தருக்காக சாட்சியுள்ள பிள்ளைகளா இருக்கணும். பக்தி வைராக்கியம் உள்ள ஜனமா இருக்கணும். தீர்மானம் எடுத்த பிள்ளைகளா இருக்கணும். தீமையை விட்டு விலகி வாழ்ற பிள்ளைகளா இருக்கணும். பொல்லாப்பை விட்டு விலகி ஓடக்கூடிய பிள்ளைகளா இருக்கணும். விக்கிரத்தை விட்டு விலகி ஓடுற பிள்ளைகளா இருக்கணும். யாரெல்லாம் இணைந்திருக்காங்க தேவனுடைய சமூகத்திலே நித்தமும் விழித்து இருக்கிற பிள்ளைகளா இருக்கணும். அதிகாலவில்லை தேடுகிற பிள்ளைகளா இருக்கணும். ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க. என் நாமத்து நிமித்தம் எதை கேட்டாலும் சொன்னீங்கப்பா. இயேசு கிறிஸ்து நாமத்தினால கேட்கிறோம். ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க. தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்டர் மூலமா இணைந்திருக்கிற குடும்பங்கள் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்படட்டும். எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. அவனோட வாழ்க்கையில எல்லா பகுதியிலையும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்படட்டும். குறைகள் குற்றங்களை மன்னிங்க. கல்வாரி அன்பினால் நிரப்புங்க. எங்களோட அக்கிரமம், எங்களுடைய பாவம், எங்களுடைய மீறுதல், எங்களுடைய துக்கம், எங்களுடைய பலவீனம், எங்களுடைய நோய் எல்லாவற்றையும் சிலுவையில சுமந்தீங்களே. எங்களுக்காக எங்களுடைய பாவத்துக்காக மரித்து வேத வாக்கின்படி அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கிறதுக்கு எங்களுக்கு கிருபை தந்தீங்களே. நன்றியோடு துதிக்கிறோம், சுதிக்கிறோம்ப்பா. எங்களை பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதிங்க அப்பா. விசேஷமாக யாரெல்லாம் இணைந்துக்காங்களோ ஆவியோடு உண்மையோடு பரிசுத்தத்தோடும் ஆராதிக்க கிருபை தாங்க. இந்த மாசத்துல எல்லா பகுதியிலுமே கர்த்தர் எங்களுக்கு துணையா இருக்கணும்.
கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யணும். கர்த்தர் எங்களுக்கு சகாயரா இருக்கணும்ப்பா. இந்த மாசத்தை கர்த்தருடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். இணைந்திருக்கிற குடும்பம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஆசீர்வதிக்கப்படட்டும்ப்பா. பழனியில திறந்து, பண்டகசாலை திறந்து, ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. அவனுடைய கையின் கீழில் ஆசீர்வதிங்க. அவனுடைய அப்பத்தின் தண்ணீர் ஆசீர்வதிங்கப்பா. அவனுடைய சிரசு மேலே ஆசீர்வாதத்தை வைங்க. கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். நீதிமான் சிரசு மேல் ஆசீர்வாதம் தங்கியிருக்கும் என்று பேசும்படி உங்க பிள்ளைகள் ஆசீர்வதிங்க. கிறிஸ்துவுக்குள் ஆவிக்குரிய உன்னதமான சகல விதமான ஆசீர்வாதங்களினாலும் கர்த்தர் ஒவ்வொரு குடும்பத்தையும் சம்பூர்ணமாக ஆசீர்வதிங்க. யாரெல்லாம் எந்த நாட்டுக்குள்ள எந்த இடத்துல இணைந்திருக்காங்களோ எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. இதயத்துக்குள்ள கவலையோடு, வேதனையோடு, கேள்விகளோடு, பலவிதமான குழப்பத்தோடு, சில குடும்பத்துக்குள்ள சந்தேகத்தோடு யாரெல்லாம் இருக்கிறாங்களோ தேவன் அருளி அப்ப பிரேயர் மினிஸ்டர் மூலமாக அந்த குடும்பங்கள் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஆசீர்வதிக்கப்படட்டும்பா. அப்பா உங்க வல்லமையினால நிரப்புங்க. நாங்க கனி கொடுக்கிற பிள்ளைகளா இருக்கணும். மிகுந்த கனி கொடுக்கிற பிள்ளைகளா இருக்கணும். எங்க இதயத்துக்குள்ள என்ன இருக்கு உமக்கு தெரியும். எங்கள்கிட்ட என்ன குறை இருக்கு உமக்கு தெரியும். நிறைவான ஆவியானவர் வரும்போது எல்லா குறைகளெல்லாம் நீங்கி போகும். இந்த மாசத்திலே நிறைவான ஆவியானவர் உங்க பிள்ளைகளோட கூட இருந்து நிறைவாக வழி நடத்துங்க. எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்படட்டும். பிறந்த நாள், திருமண நாள் மற்றும் இந்த மாசத்துல யாரெல்லாம் கொண்டாடுறாங்களோ அந்த குடும்பம் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அப்ப ஆசீர்வதிக்கப்படட்டும். அவங்களுடைய வம்சம், அவங்களுடைய தலைமுறை ஆசீர்வதிக்கப்படட்டும். 1000 தலைமுறைக்கு ஆசீர்வதிங்க. கற்பதனிக்கா யாரெல்லாம் ஜெபிக்கணும் அந்த மாசத்துல ஆசீர்வாதத்தை கட்டெடுங்க. மாசமா இருக்கங்க டாக்டர்கிட்ட அப்பா நிறைய கேட்டிருக்காங்கப்பா. கர்த்தர் தாயும் பிள்ளையும் ஆசீர்வதிங்க. டெலிவரிக்கு யாரெல்லாம் போறாங்களோ கர்த்தர் கூட இந்த நார்மல் டெலிவரி ஆகிட்டாங்க. வாலிப வயசுல ஒன்று சிறுசிறனே, வாலிப வயசுல யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ தேவையில்லா எண்ணங்கள், தேவையில்லாம நாடகம் பார்க்கறது, படம் பார்க்கறது, செல்போன்ல பல மணி நேரம் மூழ்கி கிடக்கிறது, அந்த எல்லா கிரியெல்லாம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்துல சுட்டு எரிக்கப்படட்டும். ஒவ்வொரு குடும்பத்தையுமே ஆசீர்வதிப்பீங்களா? ஆசீர்வதிப்பீங்களா? எந்த குடும்பத்துக்குள்ள திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் பிரிவினை, தற்கொலை எண்ணங்கள், மரண பயம், சந்தேகம், அருவருப்பான பாவத்துக்குள்ளே, விபச்சாரத்துக்குள்ளே, வேசித்தனத்துக்குள்ளே, கஞ்சா பழக்கம், போயிலை, மதுபான அடிமை, விக்கிர வழிபாடு, மாந்திரிய, பிள்ளி சுனம், ஏவல் எந்த குடும்பத்துக்குள்ளே கோர்ட்டு கேஸ் போயிட்டு எல்லா குடும்பத்தையும் அப்பா இப்பொழுதே கர்த்தர் சந்திக்கணும். எந்த வீட்டுக்குறோமோ எந்தெந்த ஆவிகள் கிரியை செய்து கொண்டிருக்கோம் அந்த எல்லா கிரியெல்லாம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தை சுட்டு எரிக்கப்படட்டும். ஒவ்வொரு குடும்பத்தையும் பரிசுத்தப்படுத்துங்க. எல்லா குடும்பம் ரட்சிக்கப்படணும். எல்லா குடும்பம் ஞானஸ்தானம் எடுக்கணும். எல்லா குடும்பம் ஆலயத்துக்குள்ள நாட்டப்பட்ட பிள்ளைகள் கர்த்தர் கிருபை செய்யுங்க. கர்த்தர் கிருபை செய்யுங்க. கிருபை தாங்க, கிருபை தாங்க, கிருபை தாங்க, கிருபை தாங்கப்பா. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் வேலை அடைத்து ஆசீர்வதிங்க. பழனிகளை திறந்து, பண்டகசாலை திறந்து ஆசீர்வதிங்க. காலவேளையிலே அப்பா யாரெல்லாம் வேலைக்கு போறாங்களோ, கம்பெனிக்கு போறாங்களோ, விவசாயத்துக்கு போறாங்களோ, எந்த நாட்டுக்குள்ள எந்த இடத்துல அப்பா குழப்பத்தோடு இருக்கிறாங்களோ அந்த குடும்பத்தை கர்த்தர் சந்திங்க. அந்த குழப்பத்தை கர்த்தர் நீக்கி போடுங்க. கர்த்தர் நீக்கி போடுங்க. எங்க கூட நீங்க இருக்கணும்ப்பா. எங்க கூட நீங்க இருக்கணும். கர்த்தரை விட்டு தள்ளி போற காரியங்கள் எங்களுக்கு வேண்டாம். எங்க கூட கர்த்தர் இருக்கணும். எங்க கூட கர்த்தர் இருக்கணும். இந்த மாசத்துல எங்க கூட கர்த்தர் இருக்கணும். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது சொல்லிட்டீங்கப்பா. இந்த மாசத்துல நாங்க செய்யற காரியங்கள் ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னா எங்க கூட நீங்க இருக்கணும்ப்பா. எங்க கூட இருங்க. தேவனார்லயே அப்ப மனுஷன்ல ஆசீர்வதிங்க. உங்க பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். இணைந்திருக்கிற குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். இந்த மாசத்துடைய எல்லா தேவையெல்லாம் சந்திங்க. நிறைய கடன், நிறைய குடும்பத்துல சொந்த வீடு இல்லாம இருக்கு. சில குடும்பத்துல சொந்த வீடு இருக்கு, அதுல தங்க முடியல. சில குடும்பத்துல நிறைய காரியங்கள் ஜெபிக்க சொல்லியிருக்காங்கப்பா. இந்த எல்லா ஜெப குறிப்பும் உங்களுடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். எல்லாருடைய வாழ்க்கையிலுமே குறை இருக்குப்பா. எங்க எல்லாருடைய வாழ்க்கையில குறைகள் எல்லாம் மன்னித்து எங்களை பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதிச்சிருங்க. இந்த மாசத்தை நன்மையினால் திருப்தியா நிரப்புங்க. திருமணத்துக்கு யாரெல்லாம் ஆயத்தமா இருக்காங்களோ
அவங்களோட வாழ்க்கையில் ஏற்ற துணையை தாங்க. அதற்குள்ள தேவைகளை சந்திங்க. ஒவ்வொரு குடும்பமா ரட்சிக்கப்படணும். கர்த்தர் கிருபை செய்யுங்க. அப்புரோஜனமான ஊழியக்காரப்பா களிமண்ணா அர்ப்பணிக்கிறேன். கர்த்தர் ஒவ்வொரு குடும்பத்தையும் வேலையடைத்து ஆசிரியங்க. நாங்க துதிக்கிற பிள்ளைகளா இருக்கணும். எங்க இதயத்துக்குள்ளே கொழுந்தோட எரிகுடைய அக்னி எங்க இதயத்துக்குள்ள பற்றி பிடிக்கணும்ப்பா. வேதத்தை தியானிக்க எங்களுடைய இருதய மனக்கண்கள் தரங்க. இடைவிடாமல் ஜெபிக்கூடிய பிள்ளைகளா இருக்கணும். எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கணும். எப்பொழுதும் ஸ்தோத்திரம் செலுத்துற பிள்ளைகளா இருக்கணும். நன்மை செய்யற பிள்ளைகள் இருக்கணும். பரிசுத்தமா வாழ கிருபை தாங்க. கர்த்தர் வேலைடைங்க. தேவ திட்டத்துக்குள்ள அடங்கி இருக்கணும். தேவ விருப்பம் அப்பா எங்களோட வாழ்க்கையில நிறைவேறட்டும். தேவனுக்கு பிரியமானபடி வாழ அர்ப்பணிக்கணும். கர்த்தர் பொறுப்படுத்துங்க. கர்த்தருக்காக கடைசி காலத்துல அப்பா அநேக ஜனங்களை கர்த்தர் பக்கம் நாங்க கொண்டு வரணும். யாரெல்லாம் தாழ்த்துறோங்களோ அவங்க இதயத்துக்குள்ள என்னெல்லாம் வேதனை இருக்கும் அந்த வேதனை நீக்கி போட்டுருங்க. எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வதிச்சிருங்க. இந்த மாசத்துல எல்லா தேவையும் சந்திச்சிருங்க. படிக்கிற பிள்ளைகள் ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், காலேஜ் ஃபீஸ் கட்டணும், எல்லா குடும்பத்தோட தேவைகளை சந்திச்சிருங்க. கர்த்தரை விட நாங்கள் எங்கேயும் தள்ளி போகக்கூடாது. எங்களுக்கு வேலை அடைங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. நாம மேம்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே ஆமென். தேவனுக்கு மேம்படுவதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தை சகல காத்தில் சம்பூர்ண அதிருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தரோட ஐக்கியம் இப்பொழுது எப்பொழுது சதா காலங்களிலும் நம்ம கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்து பிரியமானவர்களே, 9363064181 நம்பர் உண்டாலும் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்தில் ஜெபிப்போம். தொடர்ந்து இணைந்திருங்கள். கர்த்தர் உங்களை உங்கள் குடும்பத்தில் சகல காத்திலும் சம்பூர்ண அதிருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. கர்த்தராகிய இயேசு கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தரோட ஐக்கியம் இப்பொழுது எப்பொழுது சதா காலங்களிலும் நம்ம கொடுப்பதாக. ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.